தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பலத்த அடி வாங்கியது. தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். திமுக கூட்டணி கட்சிகளும் ஏறத்தாழ 90% தோல்வியடைந்தன. ஆனால் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்த பிறகு திமுக கூட்டணி கட்சிகள் பல தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்றன. ஒரு சில கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்று ஆதரவு தருகின்றன. இந்த சூழ்நிலையில் சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு முக்கியமான கட்சி வெளியேறியுள்ளது. அது வேறு எந்த கட்சியும் அல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க தனது ஆதரவை கொடுத்தது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காக தாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுத்ததாக கூறினார்கள். வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் பின்னர் அறிவிப்போம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று காலை சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. கனி இருக்க காய் கவர்ந்தற்று, இதைவிட வெளிப்படையாக சொல்ல முடியாது என்று கூறியுள்ளார்கள். அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தருகிறோம், அப்படி இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அந்த கட்சிக்கு கிளைகள் கிடையாது. அந்த கட்சி காணாமல் போய் கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஆளுங்கட்சியோடு கூட்டணி வைத்துள்ளது. ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி அமைத்து பாராளுமன்ற தேர்தலில் 20 கோடி ரூபாயும், சட்டசபை தேர்தலில் 30 கோடி ரூபாயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. மாதந்தோறும் எவ்வளவு பணம் வாங்குகிறது என்பது தெரியவில்லை. தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொது உடைமை கொள்கையிலிருந்து வெளியேறி தற்பொழுது பெட்டி வாங்குகிற கொள்கைக்கு மாறிவிட்டது. அதுதான் உண்மை.